ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தேசினா சேனல். இன்றைக்கி வந்து சூப்பரான சட்னி ரெசிபி தான் செஞ்சுருக்கேன். இது தக்காளி வெங்காயம்லாம் சேர்க்காம உளுந்து தேங்காய் பூண்டு மட்டும் சேர்த்து அரைக்க போகிறோம். டேஸ்ட்டு வந்து செம்ம அட்டகாசமாக இருக்கும். இட்லிக்கெலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு உளுந்தை நம்ம தேவையான அளவு எடுத்து வறுத்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் உளுந்து அதிகமாக சேர்த்துக்கணும். இப்போ கருவேப்பிலையும் வரமிளகாயும் சேர்த்து வறுத்துட்டேன். தனித்தனியாக வறுத்திங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பூண்டும் தேங்காயும் சேர்த்து வறுத்துட்டு அதே எண்ணெயிலேயே வறுத்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் தான் இந்த சட்னிக்கு வந்து டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். இட்லிலாம் பிரியமாக சாப்பிட்றவங்களுக்கு இந்த சட்னி வந்து செம்ம அட்டகாசமாக இருக்குங்க. இதை இப்போ நல்லா ஆறட்டும். இது கூடவே புளியும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு ஆற வச்சிடலாம். இது ஆறுறக்குள்ளே நம்ம வந்து இட்லிக்கு மாவு ரெடி பண்ணிட்டேன். இட்லி தோசை மாவு தான். இதில் வந்து 3 ஸ்பூன் ரவை சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நான் உப்பு சேர்த்து தான் வச்சுருந்தேன். இப்போ இதை வந்து இட்லி ஊற்றி வச்சிடலாம். இந்த ரவை சேர்க்குறனால பார்த்திங்கன்னா இட்லி வந்து நல்லா புஸ்ஸுன்னு உப்பி வரும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். ஏன்னா உளுந்து தேங்காய்லாம் மிளகாலாம் இருக்கிறனால நல்லா ஃபைனாக அரைச்சிருங்க. இப்போ இது வந்து கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டுட்டோன்னா இந்த சட்னி ரெடி ஆயிருங்க. இட்லிக்கு வந்து செம்ம அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் தக்காளிலாம் இல்லாதப்ப நம்ம இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பரான சட்னி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது தான் செஞ்சுருந்தேன். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.